அம்மா, இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிறப்பா இருக்குப்பா. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஓட்டு போட்டோம், அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு ஓட்டு போட்டோம், இன்னைக்கு அவங்க பேரனுக்கு ஓட்டு போட போறோம். சிறப்பாவே ஆட்சி பண்றாங்க ஐயா. இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாப்பா. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுங்க. மா, என்னம்மா அப்படி தப்பு பண்ணிட்டாங்க? ஏன் இப்படி திட்டுறாங்கள? என்ன பண்ணாங்களா? மேடம், நாங்கள் சிஎம்கே சேனல்லேருந்து வரோம். இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த ஆட்சியில் எத்தனை நலத்திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, ஃப்ரீ பஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் மதிய உணவு திட்டம், அப்புறம் காலேஜ் பசங்களுக்குலாம் லேப்டாப் கொடுத்தாங்களே. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் மேடம். இது ஒன்றும் சிறப்பான ஆட்சி கிடையாது, சிரிப்பான ஆட்சி. இதெல்லாம் பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கா? இந்த ஆட்சியில் எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மேடம், என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? இந்த 5 வருஷம் ஆட்சியில எவ்வளோலாம் அட்டூழியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? கரண்ட் பில்ல இருந்து வீட்டு வரி வரைக்கும் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது பார்த்தாதுன்னு கட்சிக்காரங்க கட்ட பஞ்சாயத்து, ஆணவன் என்னென்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வயசான பாட்டில இருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் எவ்வளவு பேரை நாசம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் பொருள். ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லாருமே கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. மேடம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இதை சரி பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு தான் மேடம் இருக்காங்க. கிழிப்பாங்க. ஏன் சார், ஸ்கூல் பசங்களுக்கு பொருள் எங்க இருக்குன்னு தெரியுது, இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாதா? சும்மா சாக்கு சொல்லாதீங்க சார். மேல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலா நடக்குது? மேடம், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சிஎம்மா இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்கே அவ்வளவு பயந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 நல்லது பண்றாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி 400 தப்பு பண்றாங்க. இதை யாராச்சும் தட்டி கேட்டா ரவுடிங்க வச்சு மிரட்டுறாங்க. நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. தேங்க்யூ மேடம். நாங்கள் அப்படியே அடுத்த ஆளை கேட்க போயிடுறோம். இதெல்லாம் மறக்காம உங்க சேனல்ல போடுங்க. எந்த லட்சணத்துல ஆட்சி பண்றாங்கன்னு அப்பயாச்சும் உங்களுக்கு தெரியட்டும். ஓகே மேடம். டேய், அந்த பொண்ணு பேசுனது ரெக்கார்ட் பண்ணல தானே? அவள் எல்லாரும் திட்டிட்டு இருந்த கட்சிட்டு தானே நம்ம காசே வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அப்போ டெலிட் பண்ணிட்டேனே. அடுத்த வாட்டி இந்த மாதிரி அறிவா இருக்கிறவங்கலாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுடா. நம்ம போவோம், ஏதாவது இழிச்சு வாங்கி மாட்டுவான், அவனை இன்டர்வியூ எடுத்துடலாம். சரி, நான் உங்க சேனல்ல போய் பார்த்தேன். நான் பேசின எதுவுமே உங்க சேனல்ல போடல. மேல இடத்துல இருக்கவங்களுக்கு சொம்பு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு உங்க சேனல்ல இருக்கிறதெல்லாம். மேடம், ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்கறது மட்டும் தான் எங்க வேலை. அது எதை போடணும் போடக்கூடாதுன்றது மேல இடத்துல இருக்கிறது தான் மேடம் முடிவு பண்றாங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? கட்சியில இருக்கவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க பண்ற தப்ப எதுவுமே சொல்லாம மக்களுக்கு தப்பான நியூஸ கொடுத்து கெட்டவங்களுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கீங்க. அட பாவீங்களா, ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஒரு விஷயத்த கூட சொல்ல மாட்டீங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க வேலையே